கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 29 செப்டம்பர் 1830 நியூயார்க்கின் பயோட்டியில் 6 மூப்பர்களின் முன்னிலையில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். செப்டம்பர் 26, 1830 தொடங்கவிருந்த மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்னால் இந்த வெளிப்படுத்தல் கேட்கப்பட்டது. 1-8 கிறிஸ்து அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்க்கிறார். 9-11 1000 வருஷத்தை அவரது வருகை முன்னறிவிக்கிறது. 12-13 இஸ்ரவேல் அனைத்தையும் முன் வருவார், நியாயம் விசாரிப்பவர்கள். 14-21 இரண்டாம் வருகைக்கு முன் அறிகுறிகளும் கொள்ளை நோய்களும் பல்கடிப்புகளும் நேரிடும். 22-28 கடைசி உயிர்த்தெழுதலும் இறுதி நியாயத்தீர்ப்பும் 1000 வருஷம் தொடரும். 29-35 சகல காரியங்களும் கர்த்தருக்கு ஆவிக்குரியவைகளை. 36-39 மனுஷனை சோதிக்க பிசாசானவனும் அவனது சேனைகளும் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். 40-45 வீழ்ச்சியும் பாவ நிவர்த்தியும் இரட்சிப்பும் கொண்டு வரும். 46-50 பாவ நிவர்த்தியின் மூலமாக சிறு பிள்ளைகள் மீட்கப்படுகிறார்கள். 1 உங்கள் மீட்பரும் உங்கள் பாவங்களுக்காக அவரது இரக்கத்தின் புயமும் பாவ நிவர்த்தியும் செய்த மகத்தான நானாகிய. 2 எனது சத்தத்தை கேட்டு எனக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஊக்கமான ஜெபத்திலே என்னை அழைக்கிற அநேகரையும், கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல எனது ஜனங்களை கூட்டிச் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேளுங்கள். வசனம் 3 இதோ இச்சமயத்தில் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டன. ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதிருப்பதை நினைவில் கொள்ளுங்கள், இல்லையெனில் ஆபத்துக்கள் உங்கள் மீது வரும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 4 ஒரு எக்கால சத்தம் போல களி கூறுதலின் சத்தத்தோடு எனது சுவிசேஷத்தை அறிவிக்க உலகத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 5 நான் உங்களுக்கு நடுவில் இருப்பதால் உங்கள் இருதயங்களை உயர்த்தி மகிழுங்கள். நான் பிதாவினிடத்திலே உங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாயிருக்கிறேன். ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது அவரது நற்கிரிகையாகும். வசனம் 6 எழுதப்பட்டதைப் போல எனது கட்டளைகளின்படியே ஜெபத்திலே ஒருமித்து விசுவாசித்தல் நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் பெறுவீர்கள். வசனம் 7 என தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பவராக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் எனது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனது சத்தத்தை கேட்பார்கள், தங்கள் இருதயங்களை கடினப்படுத்த மாட்டார்கள். வசனம் 8 ஆகவே தங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தவும் உபத்திரவம் பல்கடிப்பு துன்மார்க்கர்கள் மேல் அனுப்பப்படும் போது அந்த நாளுக்கு எதிராக சகல காரியங்களிலும் ஆயத்தப்படவும் இந்த தேசத்தின் மேல் ஒரு இடத்தில் அவர்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள் என்ற கட்டளைகள் பிதாவிடமிருந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வசனம் 9 பூமி துன்மார்க்கத்திலே பழுத்திருக்கும் போது காலம் சமீபமாயிருப்பதால் நாளும் மிகவும் சமீபமாயிருக்கிறது. எல்லா மேட்டிமைக்காரர்களும் துன்மார்க்கர்களும் செய்கிறவர்களும் துருபை போலாவார்கள். துன்மார்க்கமும் பூமியில் மேலே இராமல் இருக்கும் பொருட்டு அவர்களை நான் சுட்டெரிப்பேன் என சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 10 காலம் சமீபமாயிருப்பதால் எனது அப்போஸ்தலர்களால் பேசப்பட்டவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், ஏனெனில் அவர்கள் பேசுகிறபடியே நடக்கும். வசனம் 11 ஏனெனில் வல்லமையோடும் மகத்தான மகிமையோடும் சகல சேனைகளோடும் பரலோகத்திலிருந்து நான் என்னையே வெளிப்படுத்துவேன். மேலும் 1000 வருஷங்கள் பூமியில் உள்ள மனுஷர்களுடன் நீதியிலே வாசம் செய்வேன். துன்மார்க்கர்களே நிற்பதில்லை. வசனம் 12 மீண்டும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எருசலேமில் எனது ஊழியத்தில் என்னோடு இருந்து எனது அப்போஸ்தலர்களான 12
இன் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக தலைவனின் கிரீடங்களுடன் என்னைப் போல மகிமையிலே என்னை நோக்கி எனது கட்டளைகளை கைக்கொண்டு இஸ்ரவேல் வீட்டார் யாவரும் நியாயம் தீர்க்க ஒரு அக்கினி ஸ்தம்பத்தில் நான் வரும் நாளிலே எனது வலது பரிசகத்தில் நிற்பவர்கள் என்று ஒரு உறுதியான கட்டளைகளே எனது பிதாவின் சத்தத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, வேறு ஒருவரும் இல்லை. 13 சீனாய் மலையில் மேலே நடந்தது போல ஒரு எக்காலம் சத்தம் நீண்டதாயும் உயர்த்ததாயும் இருக்கும். பூமி முழுவதும் அதிரும். ஆம், எனக்கு மரித்தோர் நம் ஒன்றாய் இருக்கும்படி என்னுடன் இருக்க என்னைப் போலவே அங்கிகளை தரித்திருக்க நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அவர்களும் வருவார்கள். வசனம் 14 ஆனால் இதோ அந்த மகத்தான நாள் வருவதற்கு முன்னே சூரியன் இருள் ஆகும், சந்திரன் இரத்தமாக மாறும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பெரிய அறிகுறிகள் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். 15 திரளான மனுஷர்களும் மத்தியிலே அங்கே அழுகையும் புலம்பலும் உண்டாயிருக்கும். வசனம் 16 பூமியின் பயிர்களை அழிக்க ஒரு பெரிய புயல் மழை அனுப்பப்படும். வசனம் 17 மேலும் அந்தபடியே உலகத்தின் துன்மார்க்கத்தின் நிமித்தம் மனம் திரும்ப மாட்டார்கள் என்பதால் நான் துன்மார்க்கத்திற்கு மேல் பழி தீர்ப்பேன். ஏனெனில் எனது எரிச்சலின் பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. ஏனெனில் இதோ அவர்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் எனது இரத்தம் அவர்களை சுத்திகரிக்காது. வசனம் 18 ஆகவே கர்த்தராகிய தேவனாகிய நான் பூமியில் மேலே வண்டுகளை அனுப்புவேன், அது அதன் குடிகளை பிடித்து அவர்களின் மாமிசத்தை தின்று போடும், அவர்கள் மேலே புழுக்கள் வரப்பண்ணும். வசனம் 19 எனக்கு எதிராக பேசாதிருக்க அவர்கள் நாவு முடக்கப்படும், அவர்களின் மாமிசம் அவர்களின் எலும்புகளிலிருந்து அவர்களின் கண்கள் அவர்களின் கண்குழிகளிலிருந்தும் விழுந்து போகும். வசனம் 20 மேலும் சகல காட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் அவர்களை பட்சித்து போடும். வசனம் 21 இந்த காரியங்களை பேசிய எசேக்கியால் தீர்க்கதரிசியின் வாயில் மூலம் இது பேசப்பட்டபடி பூமி அனைத்திற்கும் வேசியான பெரிதும் அருவருப்புமான சபை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை சுட்டெரிக்கப்படும். அவைகள் இன்னும் நடக்கவில்லை, ஆனாலும் நான் ஜீவிக்கிறபடியால் அது நடக்கும். ஏனெனில் அருவருப்புகள் ஆளுகை செய்ய முடியாது. வசனம் 22 மேலும் 1000 வருஷங்கள் முடியும்போது மனுஷன் தன் தேவனை மீண்டும் மறுதலிக்க ஆரம்பிக்கும்போது பின்னும் கொஞ்ச காலம் பூமியை நான் தப்புப்பேன் என மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். வசனம் 23 முடிவு வரும், வானமும் பூமியும் முற்றிலுமாக பட்சிக்கப்படும், கடந்து போகும், அங்கே ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் உண்டாகும். 24 ஏனெனில் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், வானம் பூமி புதிதானவாகும், மனுஷர்களும் மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்தின் மச்சங்களும் யாவும் நிறைவாகும். 25 ஒரு தலைமுறை துரும்பை தொலைந்து போவதில்லை, ஏனெனில் அது எனது கையில் வேலைப்பட இருக்கிறது. 26 ஆனால் இதோ பூமி கடந்து போவதற்கு முன்னுமே எனது பிரதான தூதனை மேகாவில் அவனது எக்காலத்தையே ஊதுவான். பின்பு மரித்தவர்களின் கல்லறைகள் திறப்பதால் அவர்கள் அனைவரும் எழும்புவார்கள். ஆம், அவர்கள் யாவரும் அவர்கள் என நான் மெய்யாகவே எனக்கு சொல்கிறேன். வசனம் 27 நீதிமான்கள் நித்திய வருஷத்தில் கூடிச் சேர்ப்பார்கள். எனது இடது பரிசகத்தில் துன்மார்க்கர் இருக்க பிதாவுக்கு முன்பாக அவர்கள் சொந்தமாக்க வெட்கப்பட மாட்டேனே. வசனம் 28 ஆகவே சபிக்கப்பட்டவர்களை பிசாசுக்காகவும் அவனது தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினிக்கு என்னை விட்டு போங்கள் என அவர்களுக்கு நான் சொல்லுவேன். வசனம் 29 அப்பொழுது இதோ அவர்கள் திரும்பவும் வர வேண்டுமென அந்த சமயத்திலும் எனது வாயினாலே நான் அறிவிக்கவில்லை, ஏனெனில் அவர்களுக்கு வல்லமை இல்லாததால்
நனி நனி இருக்கும் இடத்திற்கு அவர்களால் வர முடியாது என நான் உனக்குச் சொல்கிறேன். 30. ஆனாலும் என்னுடைய நியாயத்தீர்ப்புகள் யாவும் மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நினைவுகூரு. எனது வாயிலிருந்து வார்த்தைகள் போனதைப் போல எனது ஆவியின் வல்லமை இருக்கிற எனது வார்த்தைகள் வல்லமையிலே நான் சிருஷ்டித்த அனைத்து காரியங்களும் முந்தினர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் ஆயிருப்பார்கள் என்பது நிறைவேறும். வசனம் 31. ஏனெனில் எனது ஆவி வல்லமையினாலே நான் அவர்களை சிருஷ்டித்தேன். ஆம், ஆவிக்குரிய மற்றும் உலக பிரகாரமான அனைத்து காரியங்களையும். வசனம் 32. எனது கிரியைகளின் ஆரம்பமாக முதலாவதாக ஆவிக்குரியதும் இரண்டாவதாக உலக பிரகாரமானதும் இருக்கும் வேண்டும். எனது கிரியைகளின் முடிவாக முதலாவதாக உலக பிரகாரமானதாகவும் இரண்டாவதாக ஆவிக்குரியதாகவும் இருக்கிறது. 33. இயற்கையாகவே புரிந்து கொள்வீர்கள் என்று உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். வசனம். ஆனால் எனக்கே என கிரியைகளுக்கும் முடிவில்லை, ஆரம்பமும் இல்லை. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் என்னிடம் கேட்டது நிமித்தம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். வசனம் 34. ஆகவே எனக்கு சகல காரியங்களும் ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஒரு பிரமாணத்தையே ஒருபோதும் நான் உனக்கே இந்த மனுஷனுக்கே மனுபுத்திரனுக்கோ நான் சிருஷ்டித்த உனது பிதாவாகிய ஆதாமுக்கோ கொடுக்கவில்லை என மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். வசனம் 35. இதோ அவனுக்கே அவன் ஒரு சுயாதீனமாக இருக்க வேண்டுமென நான் அவனுக்கு கொடுத்தேன். நான் அவனுக்கு கட்டளைகளையே கொடுத்தேன். இந்த உலக பிரகாரமான கட்டளைகளையே அவனுக்கு நான் கொடுக்கவில்லை. ஏனெனில் எனது கட்டளைகள் ஆவிக்குரியவைகள், அவைகள் இயற்கையானதாகவே உலக பிரகாரமாகவோ இல்லை. மாமிசமானதோ காமம் உடையதோ இல்லை. 36. அந்தபடியே பிசாசானவனால் ஆதாம் சோதிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஏனெனில் இதோ பிசாசானவன் ஆதாமுக்கு முன்பே இருந்தவன். அவன் எனக்கு விரோதமாக கலகம் செய்ததால் எனது வல்லமையாய் இருக்கிற கனத்தை எனக்கு தாரும் என்று சொன்னான். அதுடன் அவர்கள் சுயாதீனத்தினாலே வான சேனைகளின் மூன்றிலே ஒரு பகுதியரை என்னிடத்திலிருந்து திருப்பினான். வசனம் 37. அவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். அப்படியாக பிசாசானவனும் அவனது தூதர்களும் வந்தார்கள். வசனம் 38. இதோ ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்காக ஒரு இடம் ஆயத்தப்பட்டு இருக்கிறது, அந்த இடம் நரகம். 39. பிசாசானவன் மனுபுத்திரரை சோதிக்க வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கிறது, அல்லது அவர்கள் சுயாதீனத்திலாக இருக்க முடியாது. ஏனெனில் கசப்பை அவர்கள் ஒருபோதும் சுவைக்காதிருக்கிறதனால் அவர்களால் இனி அறிய முடியாது. 40. ஆகவே அந்தபடி பிசாசானவன் ஆதாமை சோதித்த சுயாதீனத்தில் விலக்கப்பட்ட கனியையும் அவன் புசித்து கட்டளைகளையே அவன் மீறி அவன் சோதிக்கும் இடம் கொடுத்ததால் பிசாசானவனின் விருப்பத்திற்கு அவன் கீழ்ப்பட்டு இருக்கிறவனானான். 41. ஆகவே அவனது மீறுதல்களால் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து தனது பிரசன்னத்திலிருந்தும் கர்த்தராகிய தேவனாகிய எனது துரத்தி விடப்பட்டு அதனால் சபிக்கப்பட்டவர்களையும் பங்குகள் என நான் சொல்லும் போது துன்மார்க்கர் மேலே அறிவிக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கடைசி மரணமானது முதல் ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளான. 42. ஆனால் இதோ எனது ஒரேபேறான குமாரனின் நாமத்தில் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாக மனம் திரும்புதலின் மீட்பையும் அவர்களுக்கு அறிவிக்க கர்த்தராகிய தேவனே நான் தூதர்களை அனுப்பும் வரை உலக பிரகாரமான மரணத்தில் அவர்கள் மரிக்கக்கூடாதபடி ஆதாமுக்கும் அவன் சந்ததிக்கும் நான் செய்தேன் என நான் உனக்கு சொல்கிறேன். 43. அப்படியாக கர்த்தராகிய தேவனான நான் அதனால் அநேகர்கள் நம்புவதல் போல எனது இயற்கையான மரணத்தால் அவன் சாவாமல் இருந்து நித்திய ஜீவனுக்கு எழுப்பப்படும்படிக்கு சோதனையின் நாட்கள் மனுஷனுக்கு ஏற்படுத்தினேன். வசனம் 44. நித்திய ஆக்கினையை அவர்கள் நம்புவதில்லை,
ஏனெனில் தங்கள் ஆவிக்குரிய வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் மீட்கப்படும் முடியாது, ஏனெனில் அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை. 45 வெளிச்சத்தை விட அவர்கள் இருளை நேசிக்கிறார்கள், அவர்கள் கிரிகைகள் துன்மார்க்கமாய் இருக்கிறது. கீழ்ப்படி தெரிந்து கொண்டவர்களுமாய் இருந்து தங்கள் ஊதியத்தை பெறுகிறார்கள். 46 ஆனாலும் இதோ எனது ஒரே பேரானவர் மூலமாக உலகம் தோற்றம் முதல் சிறு பிள்ளை மீட்கப்படுகிறார்கள். 47 ஆகவே அவர்கள் பாவம் செய்ய முடியாது, ஏனெனில் எனக்கு முன்பாக பெற போகிறவர்கள் தக்கவர்களாக அவர்கள் ஆரம்பிக்கும் வரை சிறு பிள்ளைகளாக சோதிக்கவும் சாத்தானுக்கு வல்லமை கொடுக்கப்படவில்லை. 48 தங்கள் தகப்பனிடம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கத்தக்கதாகவும் என் சுயாதனத்தின்படியே நான் விரும்புகிறபடியே அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 49 மேலும் புத்தி உள்ளவர்கள் மனம் திரும்ப நான் கட்டளையிடவில்லை என நான் உனக்கு சொல்கிறேன். 50 மேலும் புரிந்து கொள்ளாதவனோ எழுதப்படாது இருக்கிறதைப் போல செய்வதும் என் நினைவில் இருக்கிறதும் இந்த நேரத்திலும் எப்பொழுதும் நான் வேறு எதையும் அறிவதில்லை. ஆமேன்.